ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான சைட் டிஷ் தாங்க. அதாவது கோலா மீன் வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ கோலா மீன் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. அதுக்கு 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் ஃபிஷ் ஃப்ரை மசாலா, 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை லெமன் சாறு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா இது மாதிரி தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. இந்த மாதிரி மசாலா பதத்துக்கு இப்போது எல்லா மீனையுமே இந்த மசாலா கூட சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பேனை காய வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு இது மாதிரி மீன் எடுத்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு சைடு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக விடுங்க. அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. அந்த சைடு ஒரு 5 நிமிஷம் சிம்மிலேயே வச்சு வேக விடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இது சாம்பாருக்கு சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே மாதிரி பழுதுக்கும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சைடிஷ்ஷாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலையை சேர்த்துக்கோங்க. வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், சூப்பரான மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.